கொஞ்சம் பொறுத்துக்கம்மா. ஒண்ணும் இல்ல. சரி. சாதாரண ஹீட்ல வர ஸ்டமக் பெயின் தான்டா. கொஞ்சம் ஹெவியா அட்டாக் பண்ணிருக்கு. இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். மயக்கம் தெளிஞ்சா எல்லாம் சரியாயிடும். ரஞ்சித், சூப்பர் ஐடியா தோணுது. என்னடா நம்ம சித்தப்பா ஐடியா சொல்லுது? டேய், சீரியஸான விஷயம். ஏய், என்னன்னு சொல்றா? இல்ல இந்த பொண்ணை பார்த்தா சின்ன பொண்ணா தெரியுது. ஏழ்மையான குடும்பம் போல இருக்கு. அதனால இந்த பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கலாம்னு நினைக்கிறியா? சும்மா இவன் ஓகேனாலும் அவ ஓகே சொல்ல மாட்டாடா. டேய், அது இல்லடா, மேட்ரு சீரியஸான விஷயம். நம்ம ரிசர்ச்ல கண்டுபிடிச்ச ஸ்டெம் இம்ப்ரூவ் இன்ஜெக்ஷனை இவளுக்கு போட்டு பார்த்துலாமே. அது முயலு குரங்குக்கெல்லாம் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான்டா மனுஷங்களுக்கு போட முடியும். எப்படி இருந்தாலும் நம்ம கண்டுபிடிச்சது மனுஷங்களுக்கு போட தானே. அப்படியே சைடு எஃபெக்ட் வந்தா கூட இந்த பொண்ணுக்கு பணம் கணம் கொடுத்து கரெக்ட் பண்ணிடலாம்டா. ஆமாண்டா, இவ்வளவு நாளா நம்ம கஷ்டப்பட்டதோட ரிசல்ட்ட நம்ம கண்ணு முன்னாடியே பாத்துடலாமே. நம்ம சித்தப்பா சொல்றதும் கரெக்ட் தான்டா. இந்த இன்ஜெக்ஷன் மட்டும் ஓகே ஆயிடுச்சுன்னா இந்த பொண்ணு 100 வயசு வரைக்கும் இளமையாவே வாழ்வாள்ல. ஆமாண்டா, அவன் நினைச்சா கூட இப்படி ஒரு விஷயம் அவளுக்கு கிடைக்காதே. நம்ம டெஸ்ட்டுக்கு டெஸ்டும் ஆச்சு. அவளும் நம்மளால 100 வயசு வரைக்கும் இளமையா வாழ்ந்துட்டு போட்டுமே. சரிடா, நான் அந்த மருந்து எடுத்துட்டு வரேன். இந்த பொண்ணுக்கு சிவியரா இருக்கிற மாதிரியே நான் வெளியே இருந்து இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு வரேன். சரிடா, சீக்கிரம் வா. டாக்டர், இப்ப என் பொண்ணு எப்படி இருக்கா? கொஞ்சம் சீரியஸான கேஸாதாமா இருக்கு. ஒரு அரை மணி நேரம் ஆனாதாமா எதுவும் சொல்ல முடியும். டாக்டர், என்ன இப்படி சொல்லிட்டு போறாரு? கடவுளே, என் பொண்ணை எப்படியாவது காப்பாத்திடு. இப்படி துடிக்கிறாரு. செம்ம அழகா இருக்கடா. சித்தப்பு, ஜொல்லு விடுறத கொஞ்சம் நிறுத்துடா. ரஞ்சித் வரான்டா. நாம தப்பு பண்றோமோன்னு தோணுதுடா. என்ன தப்பு இருக்கு? இது மட்டும் ஓகே ஆயிடுச்சுன்னா இந்த பொண்ணு மட்டும் இல்ல, உலகமே நம்மள பாராட்டும்டா. சரி.